இறைவன் ஒருவனே நம்மை மரணப்பிடியிலிருந்து விடுவிப்பான். இறைவனை வணங்கினால் வியாதிகள் குறையும். தினமும் இறைவனை வணங்க வேண்டும். பணம், பதவி, பொருள் இருக்கும் வரைதான் நம்மை நம் சுற்றத்தார் நாடுவர். உயிரற்ற உடலை அவரின் மனைவி கூட தீண்ட மாட்டாள். பணம், பதவி, புகழ் அனைத்தும் தாமரை இலையில் தண்ணீர் போன்றது. சில காலம் வாழ்ந்து சாகுவதற்குள் மனித உணர்வுகளில் இருந்து விடுபட்டால் இறை அருள் கிடைக்கும். இறைவனை நினைப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உண்மையான இறை பக்தன் யமனுக்கும் அஞ்சான். இறை பக்தனை யமனாலும் அணுக முடியாது. தன்னுடைய பக்தர்களுக்கு இறைவன் ஒரு துன்பத்தை கொடுத்தால் நிச்சயம் பேரின்பத்தை கெடுப்பான். எந்த துன்பம் வந்தபோதும் இறைவனை நினைக்க வேண்டும். தவறுகள் செய்பவன் செய்யட்டும். உலகின் அனைத்து மனித செயற்பாடுகளும் குறுங்காலத்திற்கு மட்டுமே. எப்போதும் இறைவனை வணங்கும் போதும் அல்லால் படும் உயிரினங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய சக்தியை இறைவன் என வணங்குவது சிறந்தது. இயன்றவரை அவன் புகழ்பாடி சொல்வோம். உலகில் இறுதி உயிர் இருக்கும் வரை இறை மார்க்கத்தையும் மதங்களையும் அழிக்க முடியாது.